சண்டின்னு அம்பாளுக்கு ஏன் பேரு அப்படின்னா, சண்டி அப்படிங்கிறது கோபத்தை உடையவள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அம்பாள் லலிதா திரிபுர சுந்தரியாவே இருந்தான்னு சொன்னாக்க அவ்யாஜ கருணாமூர்த்தியாக, அதாவது மகாவித்யா மூர்த்தங்கள் எல்லோரிலேயுமே மகாவித்யைகள் நிறைய மகாவித்யைகள் உண்டு. 32 மகாவித்யைகள் ரொம்ப விசேஷம். 32 மகாவித்யைகள்ல 16 அதை விட விசேஷம். 16லே 12 ரொம்ப விசேஷம். அந்த 12லே 10 ரொம்ப விசேஷம். அந்த 10 தான் தட்சிணகாளி, தாரா, திரிபுர சுந்தரி, புவனேஸ்வரி, பைரவி, சின்னமஸ்தா, தூமாவதி, பகலாமுகி, மாதங்கி, அன்னபூர்ணா. இன்னும் சில மகாவித்யா பேதங்கள் உண்டு. மகிஷமர்தினி, துவரிதா, வாராகி, இவர்கள் எல்லோருமே மகாவித்யா ஸ்வரூபங்கள் தான். எந்த வித்யானது மோட்சத்தை கொடுக்குமோ அந்த வித்யைக்கு மகாவித்யைன்னு பேரு. அம்பாளுடைய மகாவித்யைகள்ல ஏதாவது ஒரு வித்யை சரணாகதி பண்ணினா அவனு அம்பாளுடைய பாதார விந்தத்தை அடையறா, அவனுக்கு மறுபிறவி கிடையாதுங்கிறது சாஸ்திரம். இத்தனை மகாவித்யைகள்ல எல்லா மகாவித்யா மூர்த்தங்களை விட அவ்யாஜ கருணாமூர்த்தியாக, காருண்யமே வடிவாக, கருணை கடலாக, சுத்த சத்வகுணத்தை மாத்திரம் அவலம்பிச்சு விளங்கக்கூடிய மூர்த்திக்குத்தான் லலிதா மகா திரிபுர சுந்தரின்னு பேரு. அதனாலதான் பரபிரம்மத்தினுடையதான உச்ச நிலையாக லலிதா தேவியை சொல்லக்கூடிய வழக்கமானது உண்டு. அந்த லலிதாம்பாள் தான் காஞ்சிபுரத்திலே இக்ஷுகோதண்ட பஞ்சபான பாஷாங்குஷங்களை தாங்கின காமாட்சியாக இருக்கா. இந்த பிருத்வியிலே பூமண்டலத்திலே சாஸ்திரங்கள்ல ஸ்ரீவித்யா மூர்த்தியானது எப்படி இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கோ அந்த தியான லட்சணப்படி தேவி விளங்கக்கூடிய ஒரே க்ஷேத்திரம் காஞ்சிபுரம் தான். மற்ற க்ஷேத்திரங்கள்ல எல்லாம் சூக்ஷ்மமா அம்பாள் அப்படி இருந்தா கூட ஸ்தூலமாக பஞ்சப்பிரேத மகாமஞ்சத்திலே காமேஷ பரியங்கத்திலே மகா திரிபுர சுந்தரியாக, பரமேஸ்வர பத்னியாக, தனக்கு மேல வேற வஸ்து இல்லாதவளாக, பரமசிவனுக்கும் ஆதாரமாக விளங்கக்கூடிய மூர்த்தியாக அம்பிகை விளங்கக்கூடியதான க்ஷேத்திரம் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லுவா. அந்த மகாவித்யா மூர்த்தங்கள்ல அதிவிசேஷமா விளங்கக்கூடிய மூர்த்தியாக திரிபுர சுந்தரியானவள் இருக்கா. அந்த திரிபுர சுந்தரி எப்படி கருணையே வடிவானவளோ அது போல சண்டி அப்படிங்கிற ஜெகன்மாதாவானவள் கருணாமூர்த்தியாக விளங்கினாலும் ரௌத்ர பாவத்தை கொண்டவளாக, கண்டிப்போட கூடினவளாகத்தான் இருக்கா.